specialist in brain tumor and stroke, both open surgeries as well as interventions. ஸோ இங்கே வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெப்ன்ற டிவைஸை வந்து மூளையில் இருக்க ரத்தப்பழால் கை வழியாக டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து ஒரு 60 வயசு இருக்கிற ஒரு லேடி திடீர்னு தலைவலியில் அன்கான்ஷியஸாக விழுந்துட்டாங்க. பிபி வரும்போது வந்து 280 மேலே இருந்தது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்கும். அது யூஸ்வலாக வந்து ரத்த கசிவு ஏற்படும் போது ரத்தப்பழ கொப்பளத்தினால ஏற்படலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணோம் கை வழியாகவே. அந்த கை வழியாகவே பார்த்ததில் கொப்பளத்தை அடைக்கிறதுக்கு மூளைக்குள்ளே வந்து கை வழியாக ரத்தக்குழாவுக்கு நிறைய டியூபை செலுத்தி அது வழியாக அந்த வெப்ன்ற டிவைஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். இதை பண்ணுறதுக்கு காரணம் இமீடியட்டாக இன்னொரு ரத்த கசிவு ஏற்பட்டால் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது அந்த ரத்த கசிவு செதறதை வந்து சரியாகிறதுக்கு யூஸ்வலாக 3 வாரம் ஆகும். ஸோ யூஸ்வலாக அவங்க வந்து ஐசியூவில் ஒரு 3 வாரம் இருப்பாங்க. அந்த ரத்த கசிவினால் ஏற்படுற பக்க விளைவுகள், ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அது எல்லாத்தையும் கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒய் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. இது வந்து கை வழியாக டைம் இந்த டிவைஸை டிப்ளாய் பண்ணது இது த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. And she has done well and being used as a transradial approach. Message to you. What is the message you want to carry? So, நான் சொல்லுவேன். இதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜ் என்னன்னா, ஸ்ட்ரோக் வந்து ஏர்லியாகவே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரணும். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கிறது முக்கியம். இந்த ரத்த கசிவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கிற ஹாஸ்பிட்டல் நியூரோ சர்ஜிக்கல் சென்டருக்கு போகணும். நியூரோ சர்ஜிக்கல் சென்டர் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஹை லெவல் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சென்டருக்கு போனீங்கன்னா ஏர்லியாக போகிற ஸ்ட்ரோக்கை இந்த மாதிரி கசிவு ரத்த கசிவு ஏற்படுறதையோ இந்த பிளாக் பண்ணுறதையோ ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த கேஸ் ஸ்பெஷல் எதனாலன்னா, இந்த கை வழியாக ஒரு வெப்புங்கிற டிவைஸை சாதாரணமாக க்ளோஸ் பண்ண முடியாத ஓப்பன் பண்ணுற கேஸை இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக இவங்க செஞ்சு இவங்க இந்த லேடியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் முக்கால்வாசி கேஸ் ஸ்ட்ரோக் வந்து இதை விட சிம்பிளாகவே டீல் பண்ணுற கேஸ். அதனால் ஜனங்க வந்து எங்கே ஸ்ட்ரோக் முதல்ல எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். போகிற ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி, நியூரோ சர்ஜரி, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி ரெண்டுமே இருக்கிற மாதிரி சென்டர் பார்த்து போகணும். நன்றி.